மேனுவல் சான்சன் கிட்ட ஏன் உனக்கு கனவுல என்னோட கடந்த காலம்லாம் வருதுன்னு கேட்க அவனும் அது எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்தே இப்போ வரைக்கும் என்னோட திங்கிங் எல்லாமே எப்பவும் உன்னை பத்தி தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அப்படியே அவகிட்ட பேசிட்டு அந்த காஞ்ச மரத்தோட அதுல இப்ப மறுபடியும் நிறைய இலை முளைச்சு அந்த மரத்துக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. அதனால மேனுவலுக்கும் அன்னைக்கு அந்த பூக்கார் லேடி சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. நீ இன்னும் சாகல, உன்னோட உயிர் அப்படியே பாஸ் ஆகி போய் இந்த மரத்துக்குள்ளதான் இருக்குது. சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியாகும்னு அவங்க சொன்னது எல்லாமே இவளுக்கு இப்ப ஞாபகம் வருது. அதனால சான்சங் இவகிட்ட வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மேனுவலும் புரிஞ்சுக்கிறா. அப்போ அவன் கிட்ட ஒன்னாலதான் இவ்வளவு நாள் அழகா இருந்த என்னோட மரம் இப்ப அசிங்கமாகிட்டுன்னு சொல்லி திட்டுறா. அவ உயிரோட தான் இன்னும் இருக்கிறாங்கிறத ஏத்துக்க முடியாததாலதான் அந்த கோவத்தை அப்படியே சான்சங் மேல காட்டுறா. அப்ப அவனை பிடிச்சி இழுத்த மேனுவல், இன்னைக்கு நீ இங்கேயே என் கூட தூங்கு, அப்பதான் நான் உனக்கு கனவுல வாரனா நீ சொல்றதெல்லாம் உண்மையான நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிடுறா. ஆனா அவனும் என்னால இங்க தூங்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப நீ என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கன்னு மேனுவல் சொன்னதை கேட்டு அது உண்மைதான்னு ப்ரூவ் பண்றதுக்காக வேற வழி இல்லாம அங்கேயே தூங்கிடுறான். அப்போ அப்படியே மேனுவலை பார்த்து, உன்னோட கடந்த காலத்தை நான் பார்த்ததுனால தானே உனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால தானே என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்க அவளும் எதுவும் சொல்லாம எழுந்து அங்கிருந்து போயிடுறா.